வணக்கம். ரேஷன் வாங்க சென்றிருக்கிறார் சசிகலா. அப்போதுதான் அந்த அட்டகாச சம்பவம் நடந்துள்ளது. இதுதான் தற்போதைய இணையத்தில் வீடியோவாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் பலவித வசதிகளையும் அறிவித்து வருகிறது. பண பரிவர்த்தனையும் எளிமைப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் அரிசி அட்டைதாரர்களின் சுமையையும் குறைத்து வருகிறது. அதே போல கட்டாய விற்பனை செய்வதும் தொடர்பாக புகார் வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ரேஷன் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் மண்டல இணைய பதிவாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஏதாவது குறைகள் புகார்கள் இருந்தால் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போது கோடைக்காலம் துவங்கிவிட்டதால் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு வெயிலில் அலைக்கழிக்கப்படுக்கூடாது என்பதற்காகவும் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் மொத்தமாக வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படி ரேஷன்தாரர்களின் நன்மைக்காகவே ரேஷன் ஊழியர்களுக்கு பலவிதமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு உள்ளன. இப்படிப்பட்ட சூழலில் ஊழியர் ஒருவர் ரேஷன் வாங்க வந்த பெண்ணை அவதூறாக பேசியது புகார் கிளம்பி உள்ளது. திருச்சி புத்தூர் நாள் ரோடு அருகில் உள்ள சிந்தாமணி வளாகத்தில் சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக்கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு நிசார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த ரேஷன் கடைக்கு இந்த பகுதியை சேர்ந்த சசிகலா என்பவர் கணவருடன் ரேஷன் வாங்க வந்துள்ளார். பணியில் இருந்த நிசாரிடம் ரேஷன் அரிசி கேட்டுள்ளார் சசிகலா. அதற்கு நிசார் 100 கிலோ அரிசி மூட்டையை எலி தின்றுவிட்டது என்று அலட்சியமாக சொன்னாராம். அதுடன் சசிகலா தந்த ரேஷன் கார்டை சசிகலா மீதே தூக்கி எறிந்து தரைக்குறைவாக பேசுவதாக கூறப்படுகிறது. இதனால் எதுவுமே புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் சசிகலா. அப்போதுதான் தெரிந்தது அந்த ரேஷன் ஊழியர் நிசார் பணியின் போது போதையில் இருந்தாராம். அத்துடன் தன்னுடைய பையில் பீர் பாட்டிலையும் வைத்துக்கொண்டு பீர் சாப்பிட்டு கொண்டே டியூட்டி பார்த்துள்ளாராம். உடனே சசிகலா இது குறித்து கேட்டதற்கு சசிகலாவையும் கணவர் தவச்செல்வனையும் அசிங்கமாக பேசியிருக்கிறார் நிசார். இந்த சம்பவத்தை எல்லாம் சசிகலாவை முழு வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவிலும் போஸ்ட் செய்துவிட்டார். அது மட்டுமில்லை, உயர் அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்த சசிகலா மது அருந்தியபடி பெண்களை இழிவாக பேசும் நியாய விலைக்கடை ஊழியர் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்துள்ளார்.